எந்த பக்கம் திரும்பினாலும் நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி அவர் பேரை தான் இந்திய ரசிகர்கள் எல்லாம் உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம், எதனால் உச்சரிக்கிறாங்க, அவர் செஞ்ச தரமான சம்பவம் என்ன, அதனால் உண்டான சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான 4வது டெஸ்ட் மெல்போர்னில் நடந்துட்டு வருது. 3வது நாள் முடிஞ்சிருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 474 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதில் ஸ்மித் 140 ரன்கள் அடிச்சிருந்தாப்புல. இந்திய தரப்பில் பும்ரா 4 விக்கெட் எடுத்திருந்தாப்புல. இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின இந்தியா 2வது நாள் முடிவில் 164 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து 3வது நாள் ஆட்டம் இன்னைக்கு தொடங்குச்சு. இதில் களத்தில் நின்றது யாரான்னு பார்த்தா ரிஷப் பந்தும் ரவீந்திர ஜடேஜாவும். இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தா மட்டும்தான் இந்தியா ஒரு கௌரவமான நிலைக்கு போக முடியும், தோல்வியிலிருந்து தப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜா 17 ரன்கள்லையும் ரிஷப் பந்த் 24 ரன்களையும் அவுட் ஆகி போக இந்தியா ஒரு சரிவான நிலையை நோக்கி போயிடுச்சு. 221 ரன்னுக்கே 7 விக்கெட் போயிடுச்சு. ஃபாலோ ஆன தவிர்க்கிறதுக்கே கூட ஒரு 35 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ களத்தில் இருந்தது நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும். கண்டிப்பாக இவங்க ஒரு போராடி ஒரு ஃபாலோ ஆனையால் தவிர்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியாக்காரங்க முடிச்சு விட்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேமை வெளிப்படுத்தினாங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஆஸ்திரேலியாக்காரங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க, ஏன் இந்திய பிளேயர்களும் நினச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேமை இவங்க 2 பேரும் ஆடுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஆட்டம். 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 127 ரன்களை பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. 221க்கு 7 இருந்தது. கிட்டத்தட்ட 140 ரன்கள் 340 சொச்சம் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க. இதில் நிதிஷ்குமார் ரெட்டி தன்னுடைய கன்னி சதத்தை, முதல் சதத்தை ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் மைதானத்தில் பதிவு செஞ்சுருக்காப்புல. 50 ரன்கள் அடித்ததோட வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆயிடுறாப்புல. அதுக்கு அடுத்ததாக இறங்கின பும்ரா டக் அவுட் ஆக 9 விக்கெட் போயிடுது. அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி 95 ரன்களோட களத்தில் நிற்கிறாப்புல. கடைசி விக்கெட்டாக முகமது சிராஜ் இறங்குறாப்புல. கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சாங்க. ஏன் அப்படின்னா கடைசி விக்கெட்டு போடுறவங்கள வேகப்பந்து வீச்சா ஸ்டார்க்கு கமின்ஸெல்லாம் எதிர்த்து சிராஜ் பேட்டிங்கில் நிற்கிறதுங்கிறதே கஷ்டம். 5 ரன் அடிக்க தட்டி நின்று கம்பெனி கொடுக்கணும். ஆனால் டிஎஸ்பி சிராஜ் தன்னுடைய பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். அருமையாக கம்பெனி கொடுத்து நிதிஷ்குமார் ரெட்டியை செஞ்சுரி அடிக்க வச்சாப்புல. எப்படி செஞ்சுரி அடித்ததுக்கு எவ்வளவு கிரெடிட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போகுதோ அதே அளவு கிரெடிட் நம்ம சிராஜுக்கும் கொடுத்தே ஆகணுங்க. அந்த அளவுக்கு கடைசி விக்கெட்டுக்கு நின்று பொறுமையாக பால்களை ஃபேஸ் பண்ணி நிதிஷ்குமார் ரெட்டியை செஞ்சுரி அடிக்க வச்சது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது சிராஜ் இதை செய்கிறது இது முதல் முறை அல்ல. இதுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு டெஸ்ட்டில் இதே கண்டிஷன். அஸ்வின் 94-95 ரன்களோட நிற்கிறாப்புல. சிராஜ் கடைசி விக்கெட்டாக இறங்கி இதே போல் கம்பெனி கொடுத்து அஸ்வினை செஞ்சுரி அடிக்க வைக்கிறாப்புல. இதே சேம் சம்பவம் தான். அங்கே அஸ்வின், இங்கே நிதிஷ்குமார் ரெட்டி, ஆப்போனண்ட்டில் முகமது சிராஜ். 2 செஞ்சுரிலையுமே அதிகமாக ஆர்ப்பாட்டமாக கொண்டாடினது யாருன்னு பார்த்தா முகமது சிராஜ் தான் கொண்டாடி இருப்பாப்புல. இப்போ அந்த 2 போட்டோவையும் எடுத்து போட்டு ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. அஸ்வினை செஞ்சுரி அடிக்க வச்சதையும் நிதிஷ்குமார் ரெட்டியை செஞ்சுரி அடிக்க வச்சதையும் 2 போட்டோவையும் கம்பேர் பண்ணி ரசிகர்கள் கொண்டாட்ட மனநிலையில் கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா 3வது நாள் முடிவில் 358 ரன்களை அடித்து 9 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறாங்க. 3வது நாள் முடிவுக்கு வந்துருச்சு. இதில் 172 பந்துகளை சந்தித்து 105 ரன்களை அடிச்சிருக்கிறாப்புல நிதிஷ்குமார் ரெட்டி. சரி, இப்போ இந்த போட்டியின் மூலம் இந்த நிதிஷ்குமார் ரெட்டியோட செஞ்சுரி மூலம் எக்கச்சக்கமான சாதனைகள் பதிவாயிருக்குங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஏன்னா நமக்கே கேட்கும்போது தலை சுத்தம். இருந்தாலும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலிய மண்ணில் இந்த நிதிஷ்குமார் ரெட்டி அடித்தது ஆஸ்திரேலிய மண்ணில் இள வயதில் அடிக்கப்பட்ட 3வது செஞ்சுரியாக ஆஸ்திரேலிய மண்ணில் அமைஞ்சிருக்குது. இதில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா சச்சின் டெண்டுல்கர். 18 வயசில் 256 நாட்களில் சச்சின் டெண்டுல்கர் அடித்தது தான் இள வயசில் ஆஸ்திரேலியாவில் ஒரு இந்தியர் அடித்த செஞ்சுரியாக பதிவாயிருக்கு, முதல் இடத்துல இருக்குது.
ரெண்டாவது இடத்துல ரிஷப் பந்த் 21 வயசு 92 நாட்களில் ரிஷப் பந்த் அடித்தது இள வயசில் அடித்த செஞ்சுரி, ஆஸ்திரேலியா அடித்த செஞ்சுரி ரெண்டாவது இடத்துல இருக்குது. மூணாவது நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ அடித்த செஞ்சுரிங்க, 21 வயசு 214 நாட்கள் இள வயசு, மூணாவது இளம் வயசு அடித்த செஞ்சுரி, இது மூணாவதாக பதிவாயிருக்குது. சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ பெரிய ஆள், அந்த ஒரு லிஸ்ட்டில் நிதிஷ்குமார் ரெட்டி தன்னுடைய கன்னி சதத்தின் மூலம் இணைஞ்சிருக்காப்புல. இது ஒரு சிறப்பான சாதனையாக பார்க்கப்படுது. ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா, 8வது இடத்துல இறங்கினாப்புல நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த 8வது இடத்துல இறங்கி ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக ரன்கள் அடித்த இந்தியர் அப்படிங்கிற ஒரு சாதனையை செஞ்சிருக்காப்புல நிதிஷ்குமார் ரெட்டி. ஏற்கனவே இதில் இருந்த இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருந்தது யாருன்னு பார்த்தா 2008வது வருஷம் அனில் கும்ளே 87 ரன்கள் 8வது வரிசையில் இறங்கி 87 ரன்கள் அடித்தது தான் அதிகபட்சமாக இருந்தது. அதை 16 வருஷத்துக்கு பிறகு அதை உடைச்சி அதிக ரன்கள் 8வது வரிசையில் இறங்கி அதிக ரன்கள் அடித்த அந்த சாதனைக்கு சொந்தக்காரராக ஆகியிருக்காப்புல. அதுலேயும் அந்த ரன்னை செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்புல. இது ரெண்டாவது சாதனை. மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா, 8வது வரிசையில் இறங்கி செஞ்சுரி இது வரைக்கும் யாரும் அடித்ததில்லை. அந்த சாதனையும் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி பண்ணியிருக்காப்புல. இது மூணாவது சாதனை. நாலாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா, 8வது வரிசையிலையும் 9வது வரிசையிலையும் 2 இடத்துலையும் இறங்கினவங்க 50 அடித்த நிகழ்வு இது 2வது முறை ஆஸ்திரேலியாவில் நிகழ்ந்திருக்கு. ஏற்கனவே 2008 அனில் கும்ளேவும் ஹர்பஜன் சிங்கும் 2 பேரும் 8வது 9வது வரிசையில் இறங்கி 50 அடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு 2வது நிகழ்வாக இப்போ 2024 நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர்னால இது நடந்திருக்குது. இது ஒரு மூணாவது சாதனையாக, மூணாவது இல்லை 4வது சாதனையாக இது பதிவாயிருக்கு. 5வது சாதனை சொன்னா நீங்களே கேட்ட ஆச்சரியப்பட்டு போவீங்க. கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்த சன் டிவியில் சொல்கிற விளம்பரம் மாதிரி அந்த மாதிரி இது இருக்கும். என்ன அப்படின்னா, 8வது 9வது வரிசையில் இறங்குற 2 பேரும், அதாவது வாஷிங்டன் சுந்தர் 162 பந்துகளை சந்தித்து 50 ரன்கள் அடிச்சிருப்பாப்புல. நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி 176 பந்துகளை சந்தித்து 105 ரன்கள் அடிச்சிருப்பாப்புல. இப்போ இவங்க 2 பேருமே 150 பந்துகளுக்கு மேலே சந்திச்சிருப்பாங்க. இந்த 8வது 9வது வரிசையில் இறங்கினவங்க இதுவரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே 147 ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றில் 8வது 9வது இறங்கின 2 பேரும் 150 பந்துகளுக்கு மேலே ஃபேஸ் பண்ணது அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. அதை முதன் முறையாக நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு உலக சாதனையாக கூட நம்ம சொல்லலாம். இப்போ 3 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த நிலையில் 116 ரன்கள் இந்தியா பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. அடுத்ததாக நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் குயிக்காக அடித்து ஒரு 40-50 ரன்கள் அடித்தாப்புல அப்படின்னா ஒரு 70 ரன் தான் லீடில் வரும். அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணணும். ஆனால் ஆஸ்திரேலியா இந்த டெஸ்ட்டில் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோடு ஆடுவாங்க. அவங்க அடுத்து பேட்டிங் பண்ணும்போது குயிக்காக ஒரு 200-250 ரன்னை 30 ஓவரில் அடிச்சுட்டு கொடுத்து இந்தியாவை சுருட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அதே நேரம் இந்தியா கம்மியான ரன்களில் ஆஸ்திரேலியா, ஏன்னா 4வது 5வது நாள் ஸ்பின் நல்லா எடுக்கும் எங்கே மெல்போர்ன் மைதானத்தில். இப்போ இவங்ககிட்ட 2 ஸ்பின் இருக்கிறாங்க. யார்? வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. அதனால் ஸ்பின் கொஞ்சம் நல்லா எடுத்து கம்மியான லோவான ஸ்கோரில் சுருட்டிட்டாங்க அப்படின்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை, விக்கெட் போகிறத வச்சு ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி ரன்கள் அடித்தாங்க அப்படின்னா டிராவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதுக்கு இடையில் மழை வேறு அப்பப்போ குறுக்கிடுது. 3வது நாள்லாம் 2 டைம் மழை பெஞ்சதுனால ஆட்டம் தடைப்பட்டுச்சு. அதனால் மழையும் ப்ளே பண்ணுனா ஆட்டம் டிராவாக முடிகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது டிரா ஆனாலே இந்தியா ஜெயிச்சதுக்கு சமம். ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இந்தியா தோல்வியோட விளிம்பில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.